ஒரு தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்திலே இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரல் சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா. அப்படியே அந்த கபாலம் ஏற்றும் போது அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், என்ன நன்மை? 72,000 நாடி நரம்புகள் சொன்னமே, இதுல ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில். அப்ப அந்த கருத்துன்னா என்ன அப்படின்னா, மனசுல ஏற்படக்கூடிய கருத்து. மனம்தான் கருத்தை கொண்டு வருது. இந்த கருத்தை எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு, இது பாடம். இந்த பாட்டு அவர் கேட்ட பாட்டு இது ஒரு பாடம். அப்போ அங்க வச்சு அதுலேயே மனசை செலுத்தும் போதும் மூச்சை செலுத்தும் போதும் மூச்சியும் மனமும் ஒன்னா இன்னும். அதுக்காக தான் அந்த பாடத்தில் மனசெல்லாம் எங்கே வைக்கணும்னு சொன்னோம், மூச்சில் வைக்கணும்னு சொன்னோம். அப்போ மூச்சியும் மனமும் ஒன்றா ஆகிடணும். இதை எடுத்துகிட்டு போய் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடியில் நம்ம நிறுத்தி பழகணும்னு சொன்னால், அந்த ப்ரெஷர், அந்த காற்று, அதாவது கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில். கபாலம்னா தலை, நம்ம கருத்துன்றது மனசை கொண்டு போய் அங்கே வச்சு மூச்சியில் ஊதிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், அது ஒரு ஸ்டெப்பாக 6 ஆதாரங்களையும் கடந்து 7வது ஆதாரத்துக்கு சகசிராரம் வரும் பொழுது நீ உன்னை மறந்துடுவ, மனமற்ற நிலைக்கு வந்துடுவ. பாவ புண்ணியங்கள் அங்கே தான் அழிக்கப்படுது. இந்த 7வது ஆதாரத்தை தொடும் பொழுது தான் பிரம்மரந்திர இயக்கம் அங்கே நடக்குது. அப்படி நடக்கும்பொழுது என்ன ஆகுனா, உன்னோட பாவ புண்ணியங்கள் ஒழிஞ்சிரும். அப்போ அங்கே என்ன நடக்குன்னா, அக்னி கலை உனக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் வாசி. இந்த வாசியில் நடை பழகும் பொழுது சிவசக்தி நடனம் உனக்கு அங்கே தெரியும். அந்த சிவசக்தி நடனத்தை நீ அங்கே ஒரு முறை பார்த்துட்டாலே பாவ புண்ணியங்கள் அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் உனக்கு பிரம்மரந்திரம்ன்ற உச்சி வெளி ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் வெளியில் இது ஒரு பெரிய ரகசியம். இந்த பாடத்தை இவர் அனாவசியமாக கேட்டார். இது ஒரு பெரிய ரகசியம். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெளியில் போயிட்டு வருது. ஐயா சொல்லுவார், செத்து பழகுங்கன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். அதுதான் இந்த விஷயம். அந்த உருத்தரித்த நாடியிலிருந்து ஒடுங்கிய வாயுவை கருத்தில் இருத்தி கபாலத்துக்கு ஏற்றி வெளியில் போயிட்டு வந்து பழகிட்டோம்னு சொன்னால் அதுதான் முக்தி மோட்சம். இது சாதாரண விஷயம் இல்லை. இவர் என்னமோ சுண்டக்காய் விற்கிற மாதிரி ஈஸியாக அந்த பாடத்தை கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய பாடன்றது அவருக்கு புரியாமல் கேட்டார். சரி, ரைட்டு, அவர் கேட்டதால நாம் சொல்லிட்டோம். இது ரொம்ப பெரிய பாடம். இது நம்ம எல்லாருக்கும் அந்த பாடங்கள் கொடுத்துருப்போம். அது பாடம் வாங்கினவங்களுக்கு அது புரியும்.